இந்த உலகத்திலே வாழ்ந்த நல்லவர்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பாருங்கள். கால இமாம் அல் ஹசன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஹசன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ லம் யஜ்அல் லி அமலில் முஃமின் அஜலன் தூனல் மௌத். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வாழுகிற ஒரு மூமினுடைய அமலுக்கு அல்லாஹு தஆலா அஜலை வைக்கவே இல்லை. அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழுகிற எந்த ஒரு மூமினுடைய அமலுக்கும் அல்லாஹு தஆலா மரணத்தை தவிர அஜலை வைக்கவில்லை என்றார்கள். ஒரு மூமினுடைய அமலுக்கான அஜல் அவனுடைய மரணம் தான் என்றார்கள். மரணம் வருகிற வரைக்கும் ஒரு மூமின் இந்த உலகத்தில் அவன் செய்த அமல்களை அவன் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பான். அவனுடைய அமலுக்கு எந்த அஜலும் கிடையாது அவனுடைய மரணம் வரைக்கும் என்பதை இமாம் ஹசன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லித் தருவதை பார்ப்போம். எவ்வளவு அழகான வார்த்தைகள். நமக்கு அமலுக்கு என்று நாம் அஜல்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம், அமல்களுக்கு என்று நாம் முடிவுகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம், அமல்களுக்கு என்று நாம் மரணங்களை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள், 30 நாட்களில் எடுத்த அந்த பயிற்சி, 30 நாட்களில் நாம் தொழுத அந்த தொழுகை, 30 நாட்களாக நாம் ஓதிய அந்த குர்ஆன், 30 நாட்களாக நாம் தொழுத அந்த முஹாவுடைய தொழுகை, 30 நாட்களாக தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் நாம் எழுந்த அந்த எழும்புதல் இன்றோடு நின்று விட்டதா தொடர்கிறதா? நின்று விட்டால் புரிந்து கொள்ளுங்கள், நாம் படைத்த இறைவனை வணங்கவில்லை, இந்த ரமலானை வணங்கி இருக்கிறோம் என்பது அர்த்தம். தொடர்ந்தால் புரிந்து கொள்ளுங்கள், படைத்த ரப்பு தந்த இந்த ரமலானின் ஊடாக நாம் தர்பியத்தை, நாம் நம்முடைய ஈமானை வலுப்படுத்தியிருக்கிறோம் என்பது அர்த்தம். அவருடைய உள்ளத்தில் கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போது நாம் ரமலானில் தொட்ட குர்ஆன் ஒரு வாரமாகியும் இன்னும் தொடாத உறவுகளாகவே இருக்கிறோம். ரமலானில் பேணி தொழுத 12 ரக்காத்து சுன்னத், முன்பின் சுன்னத், லுஹருக்கு முன்னுக்கு 4, லுஹருக்கு பின்னுக்கு 2, மாரிபுக்கு பின்னுக்கு 2. சுப்ஹானல்லாஹ், நாம் தொழுதோமே சுபகுடைய இஷாவுடைய சுன்னத்துக்கள் 12 ரக்காத்துக்கள். இதை தொழுதால் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை என்றார்களே. நோன்புல செய்த அந்த உத்வேகம், ஆனால் அது நோன்புக்கு மட்டுமல்ல, இப்போதும் இருக்கிறது. இருக்கிறதா அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு மரணம் வந்து விட்டதா? அதனாலதான் இமாம் ஹசன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், மூமினுடைய அமலுக்கு என்று அஜல் அவனுடைய மரணம்தான். மரணம்தான் அவனுடைய அமலையை இந்த உலகத்தில் மரணிக்க செய்யுமே தவிர, இந்த உலகத்தில் அவனுக்கு டெம்பரரியான சீசன்கள் வருகிற போது அவன் அமலுக்கு என்ற அஜலை இந்த உலகத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான்.